அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இமேஜ் ஃபார்மேட் அண்ட் ஜேபிஜிலேருந்து எப்படி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது நிறைய பேருக்கு ஆஃபீஸ் சைடில் யூஸ் ஆனாலும் மேக்ஸிமம் யாருக்கு அதிகம் யூஸ் ஆகும் அப்படின்னா, ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதிகமாக யூஸ் ஆகும். இந்த ஆன்லைன் எக்ஸாமுக்கு எல்லாமே எக்ஸாம் எழுதிட்டு அதை ஃபோட்டோ பிடிச்சி பிடிஎஃபாக தான் அனுப்ப சொல்லுவாங்க. அதுக்கு உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஜேபிஜி டு பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா கீழே இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜேபிஜி டு பிடிஎஃப் கன்வெர்ட்டர். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும் சொல்லப்போனால். இப்போது நான் இதை டவுன்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் வந்தால் அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் சில டைம் பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அந்த டைமில் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனோட ஹோம் பேஜ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் எதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுமோ, எந்தெந்த பேஜ் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுமோ அது எல்லாமே முன்னாடியே ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கோங்க கரெக்டாக. இப்போது கேலரியை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருக்க இமேஜ் எல்லாமே ஷோ ஆகும். நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அதை பார்த்து எடுத்துக்கோங்க. எந்த பேஜெல்லாம் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுமோ, எத்தனை பேஜ் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுமோ அதை எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஆர்டரில் 1 2 3ன்னு சொல்லி எந்த ஆர்டரில் உங்களுக்கு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது தப்பாக செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இன்ட்டு மார்க் கொடுத்து கேன்சல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் கரெக்டாக. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டன்னுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ண பேஜ் எல்லாமே வரும். இதில் நீங்கள் ஏதாவது ஃபோட்டோ க்ராப் பண்ணணும், ஏதாவது சைஸ் கரெக்டாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்கள் அதை க்ராப் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுமோ சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த டன்னுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே டிக் மார்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பிடிஎஃப் ஃபைலுக்கு என்ன நேம் கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கலாம். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எக்ஸாம் அப்படின்னு சொல்லி 1ன்னு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு கீழே நீங்கள் பாஸ்வேர்டு போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். என்ன குவாலிட்டியில் வேணுமோ அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் ஃபார்மேட்டாக இருக்க ஃபைல் எல்லாமே ஒரே ஃபைலாக பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகிட்டுருக்கு. எத்தனை பேஜ் ஆகிட்டுருக்கோ அந்த பேஜோட டீட்டெயிலும் வரும், பர்சன்டேஜ்லேயும் வரும். ஓகே, முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அதை தயவு செஞ்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போது பார்த்திங்கன்னா நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணது இங்கே வந்துருச்சு. இது நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ணிக்கலாம், மெயிலையும் ஷேர் பண்ணிக்கலாம், வேறு எதுவும் அதர் ஆப்ஷனில் ஷேர் பண்ணுறதாலும் ஷேர் பண்ணிக்கலாம். அல்லது க்ளோஸ் பண்ணிவிட்டு இது எங்கே இருக்குது அப்படின்னா லெஃப்ட் சைடில் 3 லைன் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே ஜென்ரேட்டட் பிடிஎஃப்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எப்போல்லாம் ஜென்ரேட் பண்ணிங்களோ அது எல்லாமே இங்கே இருக்கும். இதில் நீங்கள் 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம், நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலில் அடிக்கடி வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.